ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தக்ஸாஸ் டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இடத்த காட்டுறோம். அந்த இடத்த வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பொங்கல். ஹாப்பி பொங்கல் டு ஆல். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த இடத்த தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ரீசன் சைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆரம்பிச்சிடலாம் இங்கேருந்தே. ஃபர்ஸ்ட் நான் வந்து மெடிசன் சைடு உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். அதுக்கப்புறம் மேக்கப் சைட் போகலாம். இங்கே பாருங்கள், எதெல்லாம் ரூமில் இருக்க வேண்டியது இங்கே இருக்கும். இந்த சைட் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மேக்கப் சைட் போகலாம் வாங்க. எனக்கு இந்த டப்பாவை பார்க்கும்போது தான் ஒரு ஐடியா. இங்கே மேலே இருக்க நகையை தூக்கி இதுக்குள்ளே போட்டால் என்னன்னு தோணுது. இருங்க நான் பண்ணி மேலேருந்து எடுத்தா இப்படி இருக்குது. கவருக்குள்ளே கிடக்க வேண்டியது வெளியே என்ன பண்ணுது? நான் சொன்ன மாதிரி அப்பளே குங்குமம் எடுத்தேன், இப்போ சந்தனம் எடுக்கிறேன். இந்த மாதிரி தான் சாமி ரூமில் இருக்க வேண்டியது இங்கே இருக்கும், இங்கே இருக்கிறது சாமி ரூமில் இருக்கும். அதிசயத்தை காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருக்கேன். இவர் எத்தனை நெயில் பாலிஷ் எங்கேயாச்சும் இந்த மாதிரி நெயில் பாலிஷ்லாம் எடுத்து வைப்பாங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாராவது நெயில் பாலிஷ்லாம் எடுத்து வைப்பாங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் எல்லாம் எடுத்து வைப்பீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த நெயில் பாலிஷில் இந்த டப்பாவில் இருக்குது. சரி, இங்கே ஒரு டப்பா இருக்கும். அதில் இங்கே வரும் 2, இங்கே 1 அடியில். எங்கள் வீட்டில் இப்படி தான் நெயில் பாலிஷ் எல்லாம் எக்கச்சக்கமாக கிடக்கும், அங்கங்கே கிடக்கும். இந்த கண்டெய்னர் சும்மா தான் இருக்குது. இந்த கண்டெய்னரை வச்சு என்ன பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லிப் கிளாஸ் பண்ணலாமா இல்லை ஏதாவது பண்ணலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு க்யூட்டான விஷயத்தை காட்டுறீங்க. இது பார்த்தீங்களா, ஒரு குட்டியான ஐஷேடோ பேலட். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இங்கே வந்து மேக்னெட் இருக்கனால இங்கே வந்து அப்படியே போய் அட்டாச் ஆகிக்கும். இது வந்து நான் மை கிளாமில் வாங்கினது. அடுத்ததுக்கு போகலாம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். காசுன்னு கலந்ததை நான் தான் நீட் பண்ணியிருக்கேன். இந்த செயின் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் போகலாம் வாங்க, டைம் வேஸ்ட். இல்லைங்க, உங்களுக்கு இன்னொன்னையும் காட்டுறேன். இது வாட்ச் டப்பா. ஆனால் உள்ள செயின் அது இது கம்மல் எல்லாம் இதில் தான் இருக்கும். ப்ரேஸ்லைட் எல்லாம் இதில் தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நாங்கள் வந்து பொருளை ரீசைக்கிள் பண்ணுறோம். இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு அவார்ட் தரணும். இந்த நெயில் கட்டுற இங்கே கிடக்கு, இங்கே தேடிட்டு இருந்தால் இங்கே கிடக்கு. இதெல்லாம் ஹூக் கிடக்கும். இது வந்து என்னென்னா தேன் பாட்டில். அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று சொல்கிறேன். யாருக்காவது ஆரி ஒர்க் போடணும், ப்ளவுஸில் ஆரி ஒர்க் போடணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் தான் நாங்கள் ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ், ட்ரெஸ் எல்லாமே வாங்குவோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் பண்ணி பாருங்கள். இந்த கிளிப்பை பற்றின ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒன்று சொல்கிறேன். இது வந்து நாங்கள் வந்துட்டு தீபாவளிக்கு சரவணா செல்வரத்தினம் ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த கிளிப்பு எதுக்கோ எடுத்து போட்டது. ரேட்டு பார்த்தா கடைசியில் பில்லு இது 200 இது 200. தங்கச்சி தான் எடுத்து போட்டது. அப்படிதான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சும்மா எங்கள் கையில் தான் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க, சோப்பு வந்து பாத்ரூமில் இருக்கணும். அதுவும் இங்கே இருக்குது. அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்க நிலமை. உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை காட்டுறேன். இங்கே பாருங்க, இது வந்து எங்கள் மம்மிக்கு பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணது. இங்கே பாருங்க,
இந்த லைட் வந்துட்டு என் அம்மாவோட பர்த்டேக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணது. இந்த லைட் போட்டால் லைட் எரியும், அழகாக இருக்கும். இருங்க உங்களுக்கு லைட்ஸ் ஆஃப் பண்ணி. இப்படி தான் இருக்கும், நைட் டைம்லலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் உங்களில் யார் எத்தனை பேர் வந்துட்டு உங்கள் மம்மிக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, யார் யாருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சோப்பு மாதிரியே இந்த ப்ரஷ்ஷும் பாத்ரூமில் இருக்க வேண்டியது, இது வந்து இங்கே இருக்குது. ஆனால் இந்த ப்ரஷ் யாரும் யூஸ் பண்ணதே இல்லை. எங்கள் வீட்டில் இந்த பென் ஸ்டாண்டில் தான் இந்த சீப்பு, இந்த சீப்பு, மைஹோதி எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஆனால் அது பென் ஸ்டாண்டில் தான் இருக்கும், பென் இருக்காது. ஆனால் அதில் ஃபஸ்ட் கீழே வந்துச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு டப்பா காமிச்சிருப்பேன், அதே மாதிரி தான் இந்த டப்பாவும். அதில் 4 லிப்ஸ்டிக் போட்டிருப்பேன், இதில் 4 லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷு இதெல்லாம் தான் நாங்கள் அதிகமாக வாங்குவோம். ஒன்று போடலாம். அடுத்து வளையல் சைட் போனாலே எனக்கு டென்ஷன் ஆகும். ஏன்னா யூடியூப் சேனலுக்காக வாங்கின மைக்கு, நான் படித்த புக்ஸ், அப்புறம் டிக்ஷனரி, என்னோடய பாக்ஸு, என்னோடய பெயிண்ட்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். என் ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. நான் பல முறை தேடி இருக்கேன், இதெல்லாம் எங்கே போச்சுன்னு. அடுத்து வந்துட்டு சென்ட் பாட்டில். நம்ம வீட்டில் அதிகமாக சென்ட் பாட்டில் தான் அதிகமாக இருக்கும். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓடோனில் ஃப்ளோரல் பிளிஸ் சூப்பராக இருக்கும், ஸ்மெல் பண்ணி அடிச்சு பாருங்க, ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இது கொண்டு போய் சாமி ரூமில் வச்சுட்டு வரேன், ஒரே நிமிஷம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு என் தங்கச்சி, இது வந்து பாட்டில் சேர்ந்து அவளுக்கு அவார்ட் கிடச்சிது. இது வந்து எனக்கு இங்கிலீஷ் எஸ்ஐ ரைட்டிங்கில் வந்துட்டு 2nd ப்ரைஸ் கிடச்சிது. இந்த 2 அவார்டும் தான் மேலே வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணியாச்சு. இதுதான் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ். இது வேலை செஞ்சு முடிக்கக்குள்ளே எனக்கு வேர்த்து ஊற்றிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.